பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புலிவலை பிடிச்ச கதையாக இருக்கும். ஒரு அப்பா அம்மா பிஸ்னஸ் நம்ம பரம்பரை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அது நாம்ளே எடுத்த பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அதை விட முடியாது. ஆரம்பிச்சிட்டோன்னு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் அதான் சொல்கிறது புலிவலை பிடிச்ச கதை மாதிரி. இதுவுமே ஆக்டிவ். ஒரு பொட்டி கடை வைக்கணுன்னா கூட நம்ம காலையில் திறந்து மூடணும். அப்போ தான் இது வியாபாரம் நடக்குதுன்றது ரெண்டாவது விஷயம். கடையை திறந்து மூடணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் இது ஆக்டிவ் இன்கமில் ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். ஆனால் வேர்ல்டு பில்லியனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரும் கண்டிப்பாக 1 அல்லது 2 பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்காங்க. பேசிவ் இன்கம்னா என்ன? ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நம்மளோட வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ ஆக்டிவாக இருக்கணும். நம்மளுடைய உழைப்பு அங்கே நாம் தேவைப்படுறோம். ஆனால் பேசிவ் இன்கம்ன்றது அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஸ்டமை க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும்.